இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா என்னக்கா நீ அப்பா கூட ஹாஸ்பிடல் போயிருக்கேன்னு செல்வி தான் சொன்னா. டாக்டர் உன்னை பார்த்தாங்கன்னா எல்லாம் தெரிஞ்சிரும்ல. வேற என்ன பண்ண சொல்ற? ஹாஸ்பிடல் போலன்னு வந்து அடம் பிடிக்கிறாரு. நானே என்ன பண்ணி தப்பிக்கலாம்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். சரி சரி நீ டென்ஷன் ஆகாத. அது வைஜெயந்தி மேடம் தானே, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் தான். நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். இங்க பாரு இந்து, என் மேல அக்கறையும் பாசமும் இருந்துச்சுன்னா முதல்ல அதை செய். இருக்கா, நான் கால் பண்ணி பேசுறேன். அண்ணா அத பாருங்க, எந்த வேலையும் செய்யாம ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கா. என்ன வைஜெயந்தி மேடம் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? இப்ப என்னடா வேலை தானே கொடுக்கணும், கொடுத்துட்டா போச்சு. ஏய் வாங்க. வீட்டில் ஏகப்பட்ட வேலை கிடக்கு. வீட்டை நல்லா சுத்தமா, எப்படி நல்லா சுத்தமா மாப்பு போட்டு வச்சிருக்கணும். அப்புறம் வீட்டில் உள்ள பாத்திரம், அழுக்கு துணி எல்லாத்தையும் நல்லா அழகா, எப்படி நல்லா அழகா க்ளீன் பண்ணி வைக்கணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து வீட்டை பார்க்குறப்போ வீடு இவ்வளோ சுத்தமாக இருக்கிறத பார்த்து அசந்து போகணும். அப்படி ரெடி பண்ணணும். என்ன சொல்கிறதெல்லாம் புரியுதில்ல? சட்டு புட்டுன்னு எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு நடக்கணும். என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? அப்படிலாம் இல்லைங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் சுத்தமா ரெடி பண்ணிடுறேன். அது டேய் கர்ணா அண்ணா. சொல்லுங்கண்ணா. நீ போய் வேதாச்சலத்துக்கிட்ட வட்டி வாங்கிட்டு வந்து சூனாட்ட கொடுத்துரு. சரிங்கண்ணா. போ. சொல்றதெல்லாம் ஒழுங்கா முடிச்சு வச்சிருக்கணும். நான் கொஞ்சம் வெளியே போறேன். நான் திரும்ப வந்து பார்க்கறப்ப வீடு பல பலன் இருக்கணும். புரியுதா?